له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله هو الذي بلغ الرسالة وأدى الأمانة وكشف الغمة ونصح للأمة وجاهد في الله حق جهاده وتركنا على محجة بيضاء ليلها كنهارها لا يزيغ عنها إلا هالك فيا عباد الله أوصيكم وإياي أولا بتقوى الله اتقوا الله فإن التقوى تنجيكم من عذاب النار وتدخلكم الجنة فقد قال الله تعالى في قرآنه الكريم وفرقانه المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن أولى الناس بإبراهيم للذين اتبعوه وهذا النبي والذين آمنوا والله ولي المؤمنين صدق الله العظيم وقال نبينا صلى الله عليه وسلم ما من أيام أعظم عند الله ولا أحب إليه من العمل فيهن من هذه الأيام العشرة அன்பாளன் அருளாளன் அல்லாஹு தஆலாவுக்கே அனைத்து புகழும் அல்ஹம்துலில்லாஹ். அவன் தனித்தவன், இணை துணையற்றவன். அவனுக்கு நிகராக இந்த உலகத்தில் எதுவும் யாரும் இல்லை என்று நான் சாட்சி சொல்கின்றேன். அவனது தூதர் எங்கள் தலைவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அவர்களை அச்சொட்டாக பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், அவர்களை தொடர்ந்து வந்த தாபிஊன்கள், தபஉத் தாபிஈன்கள், மறுமை நாள் வரைக்கும் அந்த மார்க்கத்தின் அடியாக வாழ்கின்ற அனைத்து மூமின்கள், முஸ்லிம்கள், நல்ல மனிதர்கள் அனைவர்கள் மீதிலும் அல்லாஹு தஆலாவுடைய அன்பும் அருளும் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹுக்கு மிகவும் விருப்பமான ஜும்ஆவுடைய தினத்திலே, அவனுக்கு மிகவும் விருப்பமான மஸ்ஜிதிலே நாங்கள் ஒன்று கூடியிருக்கின்றோம். இந்த சந்தர்ப்பத்தில் அல்லாஹு தஆலா எவற்றையெல்லாம் எங்களுடைய வாழ்க்கையில் எடுத்து வாழ வேண்டும் என்று எங்களுக்கு கட்டளையிட்டிருக்கின்றானோ அவற்றை எங்களால் முடியுமான அளவுக்கு எமது வாழ்க்கையிலே ஏற்று நடக்கும்படியும், எவற்றையெல்லாம் நீங்கள் தவிர்ந்து வாழுங்கள் என்று அல்லாஹு தஆலா எங்களுக்கு கட்டளையிட்டிருக்கின்றானோ அவற்றை முற்று முழுதாக எங்களுடைய வாழ்க்கையில் இருந்து விட்டு அகற்றி வாழுமாறும் எனக்கும் உங்களுக்கும் வசியத்து செய்கின்றேன். அன்புக்குரியவர்களே, அல்லாஹு தஆலா 12 மாதங்களை ஒரு வருடத்துக்குரிய காலமாக ஆக்கி, அந்த 12 மாதங்களில் 4 மாதங்களை புனிதமான மாதங்களாக அல்லாஹு தஆலா ஆக்கி இருக்கின்றான். நாங்கள் கடந்து வந்த துல்காதா, நாங்கள் இப்போது நுழைந்திருக்கின்ற துல்ஹஜ், இந்த மாதத்தை தொடர்ந்து வர இருக்கின்ற முஹர்ரம், அதே போன்று ரஜப் ஆகிய அந்த 4 மாதங்களை அல்லாஹு தஆலா கண்ணியத்துக்குரிய புனிதமான மாதங்களாக அல்லாஹு தஆலா ஆக்கி இருக்கின்றான். அதிலும் குறிப்பாக நாங்கள் அனைவரும் கரிசனை காட்டுகின்ற, அவதானம் செலுத்துகின்ற ஒரு மாதமாகத்தான் நாங்கள் இப்போது நுழைந்திருக்கின்ற இந்த துல்ஹஜ் மாதம் இருக்கின்றது. இஸ்லாத்திலே அல்லாஹு தஆலா ஒரு விடயத்தை கடமையாக்கினால் அல்லது ஒரு நடைமுறையை பற்றி அல்லாஹு தஆலா சொல்லித் தந்தால், அல் குர்ஆனிலே ஒரு செய்தியை சொன்னால், அந்த விடயம் குறித்து நாங்கள் கவனம் செலுத்த வேண்டிய 3 விடயங்கள் இருக்கின்றன. முதலாவது, அந்த விடயத்தின் ஊடாக அல்லாஹு தஆலா உயிர் வாழ்கின்ற எங்களுக்கு என்ன சிந்தனையை, என்ன படிப்பினைகளை அல்லாஹு தஆலா கூற வருகின்றான் என்பதை நாங்கள் முதலில் அறிந்து கொள்வது. இரண்டாவதாக, அந்த விடயத்தோடு சம்பந்தப்பட்ட அமல்கள்
நற்செயல்கள் என்ன என்பதை அல்லாஹு தாலா எங்களுக்கு சொல்ல வருகின்றான் என்பதை நாங்கள் தெரிந்து கொள்வது. மூன்றாவதாக அந்த நல்லமலை அல்லது அந்த நற்செயல்களை நாங்கள் எந்த அடிப்படையில் செய்வது என்ற ஃபிக்ஹ் சட்டங்களை நாங்கள் விளங்கிக் கொள்வது. எனவே இஸ்லாத்திலே கூறப்படுகின்ற எல்லா விடயங்களையும் இந்த மூன்று முக்கிய கூறுகளை வைத்து பார்ப்பதற்கு நாங்கள் முயற்சி செய்ய வேண்டும். அந்த வகையிலே இது ஹஜ் பருவ காலம். ஹஜ்ஜிக்காக இப்போது வரைக்கும் கிட்டத்தட்ட 18 லட்சம் மக்கள் காபத்துல்லாவை நோக்கி சென்றிருக்கின்றார்கள். இன்னும் 10 அல்லது 12 லட்சம் மக்கள் காபத்துல்லாவை நோக்கி செல்ல இருக்கின்றார்கள். இந்த ஹஜ் என்று சொல்ல வருகின்ற போது நாங்கள் மறக்க முடியாத ஒரு பெயர் தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கையிலே எண்ணற்ற படிப்பினைகளையும் சிந்தனைகளையும் அல்லாஹு தாலா எங்களுக்கு தருகின்றான். அல் குர்ஆனிலே 114 சூறாக்களில் 25 சூறாக்களிலே அல்லாஹு தாலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி பேசுகின்றான். அல் குர்ஆன் கூறுகின்ற நபிமார்களுடைய சரித்திரங்கள், கதைகள், இவையெல்லாம் எங்களுக்கு அழகான உதாரணங்கள், அழகான முன்மாதிரிகளை நாங்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் இருந்து பெற வேண்டும் என்று அல் குர்ஆன் எங்களுக்கு சொல்கின்றது. அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்கின்றான், லகத் கான லகும் ஃபீஹிம் உஸ்வத்துன் ஹஸனா, உங்களுக்கு முன் சென்ற அவர்களில், அந்த நபிமார்களில், ரசூல்மார்களில் உங்களுக்கு அழகான முன்மாதிரி வழிகாட்டல் அவர்களிலே இருக்கின்றது என்பதாக அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்கின்றார். பொதுவாக எல்லா நபிமார்களிடத்திலும் எங்களுக்கு முன்மாதிரிகள் இருக்கின்றன, அழகிய உதாரணங்கள் இருக்கின்றன. ஆனால் அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே 2 நபிமார்களை மாத்திரம் பெயர் சொல்லி அவர்களிடத்திலே உங்களுக்கு அழகான முன்மாதிரி இருப்பதாக சொல்கின்றார். அதில் ஒருவர் எங்களுடைய கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவரை குறிப்பிட்டு அல்லாஹு தஆலா சொல்கின்றான், லகத் கான லகும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, அல்லாஹ்வின் தூதர் முஹம்மதிடத்திலே உங்களுக்கு அழகான முன்மாதிரி இருக்கின்றது என்பதாக அல்லாஹு தஆலா சொல்கின்றார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயரை குறிப்பிட்டு சொன்னது போல அல்லாஹு தஆலா பெயர் குறிப்பிட்டு உங்களுக்கு அழகான முன்மாதிரி இருக்கின்றது என்று சொன்ன மற்றொரு நபி யார் என்றால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். சூரா மும்தஹினாவிலே அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், கத் கானத் லகும் உஸ்வத்துன் ஹஸனா ஃபீ இப்ராஹிம், இப்ராஹிமிடத்திலே உங்களுக்கு அழகான முன்மாதிரி இருக்கின்றது என்பதாக அல் குர்ஆன் சொல்கின்றது. அன்புக்குரிய சகோதரர்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கையிலே எண்ணற்ற உதாரணங்களை, எண்ணற்ற முன்மாதிரிகளை நாங்கள் கற்றுக்கொள்ள முடியும். அந்த எல்லா முன்மாதிரிகளையும் பற்றி பேசுவதற்கு இந்த குத்பா பிரசங்கம் போதாது. எனவே அதிலே நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே நாங்கள் இன்று கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு முன்மாதிரியை பற்றி உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் முனைகின்றேன். அன்புக்குரிய சகோதரர்களே, 5000 வருடங்களுக்கு முன்னர் இந்த உலகத்திலே நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறக்கின்றார்கள். அவர்கள் வாழ்ந்த சூழல் அல்லது அன்றைய உலகம் அல்லாஹு தஆலாவை மறந்து, அல்லாஹு தஆலாவுக்கு இணை வைத்துக் கொண்டு, அல்லாஹு தஆலாவுக்கு சிலைகளை நிகராக்கி கொண்டு இருந்த சூழல், இருந்த உலகம் அது. அந்த உலகத்திலே 15 வயதை கூட அடையாத இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த உலகத்தை பற்றி சிந்திக்கின்றார்கள். அவர்கள் அப்போது நபியாக தெரிவு செய்யப்பட்டிருக்கவில்லை. அவர்கள் அந்த உலகத்தை பற்றி சிந்திக்கின்றார்கள். இந்த மக்கள் படைத்த அல்லாஹு தஆலாவை மறந்துவிட்டு, அல்லது அண்ட சராசரங்களையும் படைத்து பரிபாலிக்கின்ற வல்லமை மிக்க அல்லாஹு தஆலாவுக்கு நிகராக
தங்களுடைய கைகளால் படைத்த அல்லது ஆக்கிய சிலைகளை இவர்கள் வணங்கிக் கொண்டிருக்கின்றார்களே, இந்த மக்களை இந்த வழிகேட்டிலிருந்து மீட்டெடுக்க வேண்டும். அவர்களுக்கு உண்மையான அல்லாஹு தஆலாவை பற்றி கூற வேண்டும். அவர்களை நேரான பாதையிலே அவர்களை அழைத்துச் செல்ல வேண்டும் என்ற சமூக பொறுப்புணர்வை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய சிறு வயதிலேயே அவர்கள் உணர்கின்றார்கள். இந்த சமூக பொறுப்புணர்வை அவர்கள் உணர்ந்ததன் விளைவாக அதற்கான பணியை அவர்கள் தன்னுடைய வீட்டிலிருந்து ஆரம்பிக்கின்றார்கள். அவர்களுடைய வீட்டிலே அவர்களுடைய சிறிய தந்தை அல்லது தந்தை அல் குர்ஆன் அப் என்ற சொல்லை பயன்படுத்துகின்றது. அவரது தந்தை என்ற கருத்திலே சொல்கின்றவர்களும் இருக்கின்றார்கள். ஆனால் அவருடைய சிறிய தந்தையை குறிக்கும் என்பது பல முஃபஸ்ஸிரீன்களின் விளக்கமாக இருக்கின்றது. எனவே அந்த சிறிய தந்தை அந்த ஊரிலே சிலைகளை உற்பத்தி செய்து சிலைகளை வடித்து அந்த மக்களுக்கு விற்பனை செய்கின்ற ஒருவராக இருந்தார். அவரது அழைப்பு வீட்டுக்குள் இருந்து ஆரம்பமாகின்றது. தன்னுடைய அந்த சிறிய தந்தையை பார்த்து சொல்கின்றார், கால யா அபதி லிம தஅபுத், தந்தையே நீங்க என்னத்தை வணங்கி கொண்டிருக்கிறீங்க, நீங்க எதனை வணங்குகின்றீர்கள்? மாலா யஸ்மா, அந்த நீங்கள் வணங்கக்கூடிய அந்த சிலைகளுக்கு செவிமடுக்க முடியாது, கேட்க முடியாது. வலா யுபுசிர், அவற்றால் பார்க்க முடியாது. வலா யுக்னி அன்க ஷைஆ, அவற்றால் உங்களுக்கு ஏதாவது ஒரு நலனையோ அல்லது ஒரு தீங்கையோ செய்ய முடியாது. இப்படிப்பட்ட வெறும் மண்ணையும் கல்லையும் கொண்டு ஆக்கப்பட்ட அந்த சிலைகளைத்தானே நீங்கள் வணங்கிக் கொண்டிருக்கின்றீர்கள். என்னுடைய தந்தையே, இது பிழையானது. உங்களுக்கு தராத ஒரு அறிவை அல்லாஹ் தஆலா எனக்கு தந்திருக்கின்றான். உங்களுக்கு வழங்கப்படாத ஒரு அறிவு என்னிடத்திலே இருக்கின்றது. உங்களை நான் நேரான பாதையிலே அழைத்துச் செல்கின்றேன். நீங்கள் ஷைத்தானை வணங்காதீர்கள். நிச்சயமாக ஷைத்தான் ரஹ்மானுக்கு அல்லாஹு தஆலாவுக்கு மாறு செய்தவனாக இருக்கின்றான் என்று தன்னுடைய தந்தைக்கு அவர்கள் உபதேசம் செய்கின்றார்கள். இதனை கேட்ட அந்த தந்தை அல்லது சிறிய தந்தை அவர் என்ன சொல்கின்றார் தெரியுமா? இப்ராஹிமே, அராகிபுன் அன்த அன் ஆலிஹதி, என்னுடைய தெய்வங்களை என்னுடைய கடவுளர்களை நீ வெறுக்கின்றாயா? லா இல்லம் தன்தஹி லஅர்ஜுமன்னக், நீ இந்த வேலையை விட்டுவிடாவிட்டால், இந்த செயலை நீ விட்டுவிடாவிட்டால் லஅர்ஜுமன்னக, நான் உன்னை கல்லால் அடித்துக் கொள்ளுவேன் என்று அவர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எச்சரிக்கை செய்கின்றார். வஹ்ஜுர்னி மலியா, என்ற முகத்திலேயே முழிக்காம நீ வெளியே போ, இங்கிருந்து பேய்த்திரு என்று சொல்லி அந்த தந்தை அல்லது சிறிய தந்தை அவருக்கு எச்சரிக்கை செய்கின்றார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வீட்டை விட்டு துரத்தப்படுகின்றார்கள். அதன் பிறகு அவர்கள் தான் வாழ்ந்த ஊரிலே இந்த ஷிர்க் வைக்கின்ற இணை வைக்கின்ற செயலுக்கு எதிராக அவர்கள் செயற்படுகின்றார்கள். அந்த மக்களுக்கு உணர்த்துவதற்காக வேண்டி அவர்கள் சிலைகளை உடைக்கின்றார்கள். அவர்களுடைய சிந்தனையை கிளறுவதற்காக வேண்டி அந்த மக்கள் வந்து கேட்கின்றார்கள், இப்ராஹிமே, இந்த சிலைகளை யார் உடைத்தது? அவர் சொல்கின்றார், என்னிடம் கேட்கின்றீர்கள், இதோ இருக்கின்றாரே பெரிய கடவுள், அவரிடத்திலே நீங்கள் கேளுங்கள், அவருக்கு தெரியும் தானே என்று அவர்களுடைய சிந்தனையை கிளறும் வகையிலே அவர் என்ன செய்கின்றார் என்றால் அந்த மக்களுக்கு உணர்வூட்டுகின்றார். கடைசியாக அந்த ஊரவர்கள் என்ன செய்கின்றார்கள்? அவர்கள் சொல்கின்றார்கள், காலு ஹர்ரிகூஹு, இவரை நெருப்பிலிட்டு கொளுத்தி விடுங்கள், இவரை நெருப்பிலே போட்டு கொளுத்தி விடுங்கள் என்று அந்த ஊர் மக்கள் சொல்கின்றார்கள். அவ்வாறே நெருப்பு மூட்டப்பட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நெருப்பிலே எரியப்படுகின்றார்கள். ஆனால் அல்லாஹு தஆலா அவரை அந்த நெருப்பிலே இருந்து காப்பாற்றுகின்றார். வீட்டிலே ஆரம்பித்த அவரது அந்த சமூக பொறுப்புணர்வு, வீட்டிலே ஆரம்பித்த அவருடைய பணி அவரது ஊரை நோக்கி செல்கின்றது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வாழ்ந்த காலத்திலே அப்போது உலகத்திலே இருந்த மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யம் பாபிலோனிய சாம்ராஜ்யம், ஈராக்கை அடிப்படையாக கொண்டு கட்டியெழுப்பப்பட்ட சாம்ராஜ்யம். அந்த நாட்டின் அரசன் நம்ரூத்
உர் என்ற ஒரு சிறிய கிராமத்திலே பிறந்தவர் தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அவர் தன்னுடைய உள்ளத்திலே தோன்றிய அல்லது தனக்கு பொறுப்பாக்கப்பட்ட அல்லாஹு தாலா ஒருவன், அவனை மாத்திரம்தான் வணங்க வேண்டும், அவனுக்கு எதையும் நிகராக்க கூடாது என்ற அந்த பொறுப்பை அவர் என்ன செய்கின்றார், அந்த சிறிய ஊரிலிருந்து அரசனுடைய மாளிகைக்கு கொண்டு செல்கின்றார். நும்ரூத் அன ரப்புக்குமுல் ஆலா, நான் தான் மிகப்பெரிய கடவுள் என்று சொல்லிக் கொண்டிருந்த ஒரு அரசன். அந்த அரசனுடைய மாளிகையிலே தன்னுடைய வாதாட்டத்தால், தன்னுடைய திறமையால், தன்னுடைய துணிவால் அவர் அந்த அரசனுக்கு உணர்த்துகின்றார், அவன் நம்பிக்கொண்டிருக்கின்ற அந்த நம்பிக்கை போலியானது. அவன் எண்ணிக்கொண்டிருக்கின்ற நான் தான் கடவுள் என்ற அந்த சிந்தனை பிழையானது என்பதை நும்ரூதுக்கு அவர் உணர்த்துகின்றார். அதன் விளைவு அவர் அந்த நாட்டை விட்டு வெளியேற்றப்படுகின்றார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நாட்டை விட்டு வெளியேற்றப்படுகின்ற போது அவரோடு ஈமான் கொண்டிருந்த எண்ணிக்கை ஒரே ஒருவர், லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே கூறுகின்றான், ஃபஆமன லஹு லூத்துன், லூத் அவரை ஈமான் கொண்டார். அப்போது அவர் சொன்னார், வகால இன்னி முஹாஜிருன் இலா ரப்பி, நான் இந்த பூமியை விட்டு அல்லாஹு தஆலாவுடைய பாதையிலே ஹிஜ்ரத் போகின்றேன் என்று தன்னுடைய நாட்டை விட்டு வெளியேறுகின்றார். வீட்டை விட்டு துரத்தப்பட்டார், ஊரிலே நெருப்பிலே போடப்பட்டார், நாட்டை விட்டு துரத்தப்படுகின்றார். தன் மீது இருக்கின்ற அந்த பொறுப்பை அவர் இத்தோடு விட்டுவிடவில்லை. நாங்கள் என்ன செய்வோம், இவ்வளவு கஷ்டங்கள் வருகின்ற போது நாங்கள் என்ன செய்வோம், எங்களுக்கு ஏண்டா தேவையில்லாத வேலை என்று சொல்லி நாங்கள் ஒதுங்கிக் கொள்வோம். ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அங்கிருந்து ஈராக்கிலிருந்து ஹர்ரான் என்ற பகுதிக்கு செல்கின்றார்கள். அங்கிருந்த மக்கள் சூரியனையும் சந்திரனையும் வணங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கும் அறிவு ரீதியாக, சிந்தனை ரீதியாக அவர்கள் வணங்குகின்ற அந்த வணக்கம், அவர்கள் நம்புகின்ற அந்த நம்பிக்கை பிழையானது என்பதை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உணர்த்துகின்றார்கள். அங்கிருந்து பாலஸ்தீனத்துக்கு செல்கின்றார்கள். பலஸ்தீனத்திலும் அல்லாஹு தாலாவை வணங்காத, அல்லாஹு தாலாவுக்கு இணை வைக்கின்றவர்கள் அன்று வாழ்ந்து கொண்டிருந்த காலம் அது. அங்கிருந்து எகிப்துக்கு செல்கின்றார்கள். எகிப்திலிருந்து கடைசியாக அவர்கள் தன்னுடைய சிறிய குழந்தை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அழைத்துக் கொண்டு மக்காவிலே விட்டு வருகின்றார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மக்காவிலே தன்னுடைய குடும்பத்தை விட்டு வருகின்ற போது அவருக்கு எத்தனை வயது தெரியுமா? 86 வயது அவருக்கு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கிடைக்கின்ற போது. மிகவும் முதிய வயதிலே நாங்க நினைக்கலும் சில நேரம் அந்த காலத்துல வாழ்ந்தாக்கள் வயசு போனாலும் அவங்க கட்சா தான் இருந்திருப்பாங்கன்னு சொல்லி, அவர்கள் உடல் பலத்தோடு தான் இருந்திருப்பார்கள் என்று நாங்கள் நினைக்க முடியும். ஆனால் அல் குர்ஆனிலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய முதுமையின் நிலையை அவர்கள் சொன்ன விதத்தை அல் குர்ஆன் சொல்கின்றது. என்னால் இனி இயலாது அல்லது என்னுடைய உடம்பு பலவீனமாகிவிட்டது என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன செய்தியை அல் குர்ஆன் கூறுகின்றது. எனவே 86 வயதிலே அவர் ஆரம்பித்த அந்த பயணத்தை அவர் விடவில்லை. அங்கு அவர்களை குடியமர்த்தி விட்டு அல்லது விட்டு சென்று விட்டு மீண்டும் பலஸ்தீனத்துக்கு செல்கின்றார். உலமாக்கள் சொல்கின்றார்கள், அதன் பிறகு அவர் மக்காவுக்கு 2 அல்லது 3 தடவைகள் விஜயம் செய்தார் என்று. அன்புக்குரிய சகோதரர்களே, மக்காவிலே அவர் கட்டுகின்ற காபத்துல்லா உலகத்திலே இருக்கின்ற லட்சக்கணக்கான பள்ளிவாசல்களில் முதன்மையானது, முதலாவதாக கட்டப்பட்டதாக சொல்லப்படுகின்ற பள்ளிவாசல் காபத்துல்லா. உலகத்திலே இருக்கின்ற ஏனைய எல்லா மஸ்ஜித்களிலும் நாங்கள் தொழுவோம் அல்லது ஜியாரத் செய்வோம். ஆனால் காபத்துல்லாவை மாத்திரம்தான் நாங்கள் தவாப் செய்வோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காபத்துல்லாவை கட்டுவதற்கு முன்னர் தனி மனிதர்களாகத்தான் அல்லாஹு தாலாவை மனிதர்கள் வணங்கிக் கொண்டிருந்தார்கள். காபத்துல்லா கட்டப்பட்டதன் பிறகுதான் சமூகங்களாக, கூட்டாக, ஜமாஅத்தாக அல்லாஹு தாலாவை வணங்குகின்ற செயலை அல்லாஹு தாலா விதியாக்கினான், கடமையாக்கினான். அன்புக்குரியவர்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய இந்த பெரிய பயணத்திலிருந்து நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய விடயம் என்ன? அதுதான், ஒரு பொறுப்பை உணர்கின்ற போது அந்த பொறுப்பு
எனக்கு கடமை என்பதை உணர்ந்து தன்னுடைய முழு வாழ்வையும் அர்ப்பணிக்கின்ற பெரிய ஒரு மனப்பாங்கோடு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செயல்பட்டது. அவர்கள் 16 வயது சிறுவனாக இருக்கின்ற போது அந்த பொறுப்பை மிகச் சரியாக செய்தார்கள், துணிவோடு செய்தார்கள், ஆர்வத்தோடு செய்தார்கள், அல்லாஹு தஆலாவுக்கு பயந்து செய்தார்கள். இளவயதிலே 40-50 வயதுகளிலும் கூட அவர்கள் அந்த பணியை செய்தார்கள். முதுமை அடைந்த போதும் அந்த பணியை அவர்கள் விட்டுவிடவில்லை, அதனை அவர்கள் செய்தார்கள். இன்று எங்களிடத்திலே இருக்கின்ற மிக பெரிய ஒரு குறைபாடுதான் இந்த சமூக பணி அல்லது சமூக பொறுப்புணர்வு. இதனை நாங்கள் எந்த அளவுக்கு எங்களுடைய பொறுப்பாக அல்லது எங்களுடைய கடமையாக நாங்கள் உணர்ந்திருக்கின்றோம். இந்த ஊரிலே அல்ஹம்துலில்லாஹ் இந்த இலங்கைக்கே முன்மாதிரியான திட்டங்களை, செயற்திட்டங்களை நடைமுறைப்படுத்தி எங்களுடைய முன்னோர்கள் இருந்திருக்கின்றார்கள். ஆனால் இன்று நாங்கள் கவலைப்படக்கூடிய விடயம் பள்ளிவாசல் விடயமாக இருக்கலாம், பாடசாலை விடயமாக இருக்கலாம், அல்லது ஊரிலே இருக்கின்ற பொது விடயமாக இருக்கலாம். இவற்றுக்கு முன் வருகின்ற, இவற்றை தங்களுடைய பொறுப்பாக ஏற்று செய்கின்ற பரம்பரையை காண முடியாமல் இருக்கின்றது. ஏற்கனவே அந்த பணிகளிலே ஆர்வத்தோடு அல்லது ஈடுபாட்டோடு இருந்தவர்களை தவிர புதியவர்களை காண்பது மிக கஷ்டமாக இருக்கின்றது. குறிப்பாக இன்றைய இளைஞர்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, இளைஞர்களே, நாங்கள் படிக்க வேண்டும், நாங்கள் சம்பாதிக்க வேண்டும், நாங்கள் நல்ல ஒரு நிலையிலே வாழ வேண்டும். ஆனால் நான், என்னுடைய குடும்பம், என்னுடைய தொழில், என்னுடைய வாகனம், எனக்கு நல்லதொரு வாழ்க்கை, இது மாத்திரமல்ல அல்லாஹு தஆலா எங்களை இந்த உலகத்துக்கு அனுப்பியதன் நோக்கம். நாங்கள் இன்று பாவிக்கின்ற வாகனத்தை பற்றி நாங்கள் மரணித்து 1-2 வருடங்களுக்குள் யாரும் பேச மாட்டார்கள். நாங்கள் வாழ்ந்த வீட்டை பற்றி ஒரு 20-30 வருடங்களுக்கு பிறகு யாரும் பேச மாட்டார்கள். ஆனால் நாங்கள் இன்று செய்கின்ற ஒரு சமூக பணி, நாங்கள் இன்று செய்கின்ற ஒரு சமூகத்துக்கான வேலை எங்களுடைய மரணத்துக்கு பிறகும் பல ஆண்டுகள், பல நூற்றாண்டுகள் பேச வைக்கும் என்பதை நாங்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றில் அறிந்து கொள்ள வேண்டும். 5000 வருடங்கள் கடந்தும் உலகத்திலே இருக்கின்ற ஒரு சிறிய தீவிலே, ஒரு சிறிய ஊரிலே அவரை பற்றி நாங்கள் பேசுகின்றோம் என்றால் அவர் அந்த பொறுப்புணர்வை தன்னுடைய கடமையாக, தன்னுடைய பணியாக, தன்னுடைய வேலையாக அவர் எண்ணி செய்ததன் விளைவாகத்தான் நாங்கள் இன்று அவரை ஞாபகப்படுத்துகின்றோம். அல்லாஹு தஆலா அவரை பற்றி அல் குர்ஆனிலே குறிப்பிட்டிருக்கின்றான். எனவே அவருடைய முன்மாதிரியை எடுத்துக்கொள்வது எங்கள் மீது அவசியமாக கட்டாயமாக அவருடைய அந்த முன்மாதிரியை ஏற்றுக்கொள்ள வேண்டும், எடுத்துக்கொள்ள வேண்டும். அல் குர்ஆனிலே அல்லாஹு தஆலா சொல்கின்றான், இன்ன இப்ராஹீம கான உம்மத்தன் கானிதா. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு ஆள், ஒரு தனி மனிதன். ஆனால் அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே அவரை ஒரு உம்மத்தாக, ஒரு சமூகமாக கூறுகின்றான். ஏனென்றால் அவர் ஒரு சமூகம் செய்ய வேண்டிய பணியை, ஒரு சமூகம் செய்ய வேண்டிய ஒரு வேலையை தனி மனிதனாக செய்த காரணத்தினால். அந்த வசனத்திலே அல்லாஹு தஆலா சொல்கின்ற அடுத்த பண்பு கானிதன் லில்லாஹ். அவர், நாங்கள் இன்று பார்க்கின்றோம் சமூக பணிகளில் ஈடுபடுகின்ற போது அதனை ஒரு புகழுக்காக அல்லது எங்களுடைய பரம்பரை, எங்களுடைய குடும்பம் செய்து வந்தது என்பதற்காக செய்வது அல்ல. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எந்த உலக எதிர்பார்ப்பும் இல்லாமல் அந்த வேலையை செய்தார்கள். எனவே தான் அல்லாஹு தஆலா அவருக்கு இத்தகைய கண்ணியத்தை உலகத்திலே அல்லாஹு தஆலா ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றார். கானிதன் லில்லாஹி, அல்லாஹு தஆலாவுக்கு கட்டுப்பட்டவராக, அல்லாஹு தஆலாவுடைய திருப்தியை எதிர்பார்த்தவராக, அல்லாஹு தஆலா மறுமையிலே கொடுக்கின்ற அந்த கூலியை எதிர்பார்த்தவராக அந்த சமூக பொறுப்பை அவர்கள் மேற்கொண்டார்கள். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே மற்றொரு இடத்திலே சொல்கின்றான், வத்தஹதல்லாஹு இப்ராஹீம கலீலா. அல்லாஹு தஆலா இப்ராஹிமை தன்னுடைய நண்பராக, கூட்டாளியாக அல்லாஹு தஆலா ஆக்கிக் கொண்டார். அன்புக்குரிய சகோதரர்களே, அந்த வேலையை செய்வதற்கான பரிசை பாருங்கள். அல்லாஹு தஆலா வானுக்கும் பூமிக்கும் இடையிலே இருக்கின்ற மிக நெருக்கமான உறவாக அல்லாஹு தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஆக்கியதாக சொல்கின்றான். என்னுடைய கூட்டாளியாக, நான் நண்பனாக நான் இப்ராஹிமை ஆக்கினேன் என்று சொல்கின்றான்.
மட்டுமல்ல, அல்லாஹு தாலா உலகத்திலே வாழ்கின்ற அனைத்து மக்களுக்கும் அவரை இமாமாக ஆக்கியிருப்பதாக அல் குர்ஆனிலே சொல்கின்றான். அன்புக்குரிய சகோதரர்களே, இன்று உலகத்திலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் போதித்த அந்த ஏகத்துவத்தை, அந்த தௌஹீதை, அல்லாஹு தாலாவை மாத்திரம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற சிந்தனையை பின்பற்றுகின்ற இப்ராஹிமிய மதத்தை சேர்ந்தவர்கள் என்று சொல்லப்படக்கூடிய முஸ்லிம்கள், கிறிஸ்தவர்கள், யூதர்கள் என்று மொத்தமாக பார்த்தால் உலகத்திலே இருக்கின்ற கிட்டத்தட்ட 55% 450 கோடி மக்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் போதித்த அந்த போதனையை ஏற்றுக்கொண்டவர்களாக கருதப்படுகின்றார்கள். அவர் ஊரை விட்டு வருகின்ற போது லூத் அலைஹிஸ்ஸலாம் என்ற ஒரு மனிதர் தான் அவரை ஏற்றுக்கொண்டிருந்தார். ஆனால் அவர் செய்த அந்த பணியின் விளைவை பாருங்கள். இன்று உலகத்திலே 55% மக்கள் அவர் சொன்ன அந்த செய்தியை ஏற்றுக்கொள்கின்றவர்களாக இருக்கின்றார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த ஹஜ் பருவ காலத்திலே நாங்கள் எங்களுடைய சிந்தனைக்கு, படிப்பினைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டிய விடயமாக நாங்கள் இதனை ஆக்கிக் கொள்ள வேண்டும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கையிலே எண்ணற்ற படிப்பினைகள் இருக்கின்றன. அவற்றை நாங்கள் படிக்கின்ற அதே நேரம் இன்று நாங்கள் எங்களுடைய சிந்தனையிலே எடுத்துக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விடயமாக இந்த பொறுப்புணர்வு அல்லது சமூக பொறுப்புணர்ச்சி என்பதை நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். அல்லாஹு தாலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு நபிமார்களை அனுப்ப மாட்டான். அவர்களுடைய அல்லாஹு தாலா நபிமார்களை அனுப்புகின்ற அந்த சங்கிலி தொடரை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நிறுத்திவிட்டான். அவர்களுக்கு பிறகு இந்த வழிகாட்டுகின்ற பொறுப்பை, சமூகத்தை வழிநடத்துகின்ற பொறுப்பை அல்லாஹு தாலா யாருக்கு வழங்கி இருக்கின்றான் என்றால், அல்லாஹ்வை ஈமான் கொண்ட அனைத்து மனிதர்களுக்கும் அல்லாஹு தாலா அதனை கடமையாக்கி இருக்கின்றான். அன்புக்குரிய சகோதரர்களே, எனவே இந்த பொறுப்புணர்வு எங்களுடைய குடும்பத்தை, எங்களுடைய ஊரை முன்னேற்றுவதற்கு அவசியமானது. அந்த பொறுப்புணர்வை உணர்ந்தவர்களாக அதனை எங்களுடைய பிள்ளைகளுக்கு உணர்த்துகின்றவர்களாக நாங்கள் மாற வேண்டும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த பொறுப்புணர்வை உணர்த்தித்தான் தன்னுடைய 2 மகன்மாரையும் வளர்த்தார்கள். பலஸ்தீனத்திலே ஒரு நாகரிகத்தை அவர்கள் உருவாக்கினார்கள். கிறிஸ்தவர்களையும் யூதர்களையும் பனு இஸ்ரவேலர்களை வைத்து அவருடைய மகன் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், அவர்களுடைய மகன் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பரம்பரையிலே தான் பனு இஸ்ராயல்கள் வந்தார்கள். மக்காவிலே இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வைத்து அரேபியர்கள் ஊடாக இன்னொரு நாகரிகத்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கட்டி எழுப்பினார்கள். எனவே அந்த முன்மாதிரி எங்களுக்கு உஸ்வத்துன் ஹசனாவாக, ஒரு அழகான முன்மாதிரியாக அமைய வேண்டும். நாங்கள் வளர்க்கின்ற எங்களுடைய பிள்ளைகளை நாங்கள் இந்த சமூகத்துக்காக பாடுபடுகின்ற, பொது விடயங்களுக்காக முன்வருகின்ற பிள்ளைகளாக வளர்க்க வேண்டும். இது முதலாவது. அதே போன்று இந்த ஹஜ் பருவ காலத்திலே நாங்கள் செய்ய வேண்டிய நல்லமல்கள் என்று பார்க்கின்ற போது அதனையும் இஸ்லாம் எங்களுக்கு மிக அழகாக வழிகாட்டி இருக்கின்றது. நாங்கள் நுழைந்திருக்கின்ற இந்த துல்ஹஜ் மாதம், இதன் முதல் 10 நாட்கள் மிகச் சிறப்பான நாட்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த 10 நாட்களையும் பற்றி சொல்கின்ற போது, மாமின் ஐயாமின் அஅஸம இன்தல்லாஹ், அல்லாஹ்விடத்தில் மிக கண்ணியத்துக்குரிய நாட்கள் எதுவென்றால் வலா ஹப்ப இலைஹி மினல் அமலி ஃபீஹின், அதே போன்று அந்த 10 நாட்களிலும் செய்யக்கூடிய அமல்கள் அல்லாஹு தாலாவுக்கு வேறு காலங்களில் செய்கின்ற அமல்களை விட மிக விருப்பமான அமல்கள் என்று சொன்ன அந்த 10 நாட்கள் எதுவென்றால் இந்த துல்ஹஜ் முதல் 10 நாட்கள். அல் குர்ஆனிலே சூரா ஃபஜ்ரிலே அல்லாஹு தாலா இந்த நாட்களின் 10 இரவுகள் மீது சத்தியம் செய்து சொல்கின்றான். வலயாலின் அஷ்ர். அல் குர்ஆனிலே அல்லாஹு தாலா ஒரு விடயத்தை சத்தியம் செய்தால் அந்த விடயம் அல்லாஹ்விடத்தில் முக்கியமானது என்ற அர்த்தம். எனவே இந்த 10 நாட்களிலே நாங்கள் செய்ய வேண்டிய அமல்கள் இருக்கின்றன. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இதிலே நீங்கள் ஃபஅக்திரு ஃபீஹின்ன மினத் தஹ்லீலி வத் தக்பீரி வத் தஹ்மீத், அதிகமாக அல்லாஹ் தஆலாவை நீங்கள் புகழுங்கள், அல்லாஹ் தஆலாவை அதிகமாக நீங்கள் தக்பீர் செய்யுங்கள், அல்லாஹ் தஆலாவை அதிகமாக நீங்கள் தூய்மைப்படுத்துங்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வை தூய்மைப்படுத்துகின்ற பணியை தான் இந்த உலகத்திலே செய்தார்கள். அல்லாஹு தாலாவுக்கு இணை வைப்பது அல்லாஹு தாலாவை மாசுபடுத்துகின்ற ஒரு செயல். அல்லாஹு தாலா மாசுபட மாட்டான், அவன் தூய்மையாளன். ஆனால் உலகத்திலே அல்லாஹு தாலாவுக்கு இணை வைக்கின்ற போது அல்லாஹு தாலாவுக்கு நிகராக நாங்கள் இன்னொருவரை நாங்கள் கொண்டு வந்து விடுகின்றோம்.
அல்லாஹு தாலாவை தூய்மைப்படுத்துகின்ற வேலையை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்தார்கள். எனவே நாங்கள் இந்த 10 நாட்களிலும் அதிகமாக அல்லாஹு தாலாவை தஸ்பீஹ் செய்கின்ற சுப்ஹான் அல்லாஹ் என்று அதிகமாக சொல்வதை நாங்கள் பழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதே போன்று அல்லாஹு தாலா எங்களுக்கு தந்திருக்கின்ற அருள்களுக்காக அவனை நாங்கள் புகழ வேண்டும். அல்லாஹு தாலாவுடைய ஆற்றல்களை நாங்கள் சிந்தித்து அவனை நாங்கள் தக்பீர் செய்ய வேண்டும், அல்லாஹு அக்பர் என்று சொல்ல வேண்டும். மேலும் இந்த 9 நாட்களிலே நோன்பு நோட்பது முஸ்தஹப்பாக விருப்பத்துக்குரியதாக இருக்கின்றது. அல்லாஹு தாலா இந்த 9 நாட்களையும் 10 நாட்களையும் அல்லாஹு தாலா கண்ணியப்படுத்தி இருக்கின்றான் என்றால் அந்த கண்ணியத்தை அடைவதற்கான ஒரு வழியாக நாங்கள் நோன்பாளிகளாக இருப்பது அமைகின்றது. எனவே முடியுமான அளவுக்கு நாங்கள் இந்த 10 நாட்களில் முதல் 9 நாட்கள், 10வது நாள் நோன்பு நோக்க முடியாது, அது பெருநாள் தினம். முதல் 9 நாட்களில் நாங்கள் நோன்பு நோட்டவர்களாக இருப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும். குறிப்பாக அரஃபா தினத்திலே நோன்பு நோட்பது சுன்னா முஅக்கதாவாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியுறுத்தி சொன்ன ஒரு சுன்னாவாக இருக்கின்றது. ஹஜ்ஜிக்கு சென்றவர்கள் அரஃபாவிலே தரித்து நிற்பார்கள். அந்த நேரத்திலே ஹஜ்ஜிக்கு வெளியிலே இருக்கின்ற முஸ்லிம்கள் அவர்கள் நோன்பு நோட்டவர்களாக இருக்க வேண்டும். அந்த நாளிலே அல்லாஹு தஆலா அவனிடத்திலே ஏந்தப்படுகின்ற கைகள், அவனிடத்திலே கேட்கப்படுகின்ற துஆக்களை அல்லாஹு தஆலா அங்கீகரிக்கின்றான். மட்டுமல்ல, அரஃபா தினத்திலே நோன்பு நோட்பதால் அல்லாஹு தஆலா முன்னைய வருடத்தின் பாவத்தையும் அதற்கு பிறகு வருகின்ற வருடத்தின் பாவத்தையும் மன்னிப்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள். எனவே எங்களுடைய பாவக்கரைகளை நாங்கள் அகற்றிக் கொள்வதற்கான ஒரு தினமாக அரஃபா தினம் வருகின்றது. அந்த அரஃபா தினத்திலே நோன்பு நோட்பதற்கு நாங்கள் இப்போது நாங்கள் எண்ணிக்கொள்ள வேண்டும், நாங்கள் உறுதி கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, அதே போன்றுதான் இந்த துல்ஹஜ் மாதத்திலே நாங்கள் செய்கின்ற அடுத்த ஒரு மிக முக்கியமான அமல் குர்பானி என்ற அமல். குர்பானி பற்றி மிக விரிவாக சென்ற குத்பாவிலே பேசப்பட்டது. குர்பானிக்கு நியத்து வைத்திருப்பவர்கள் குர்பானியை கொடுக்கின்ற வரைக்கும், உதுஹியாவை நிறைவேற்றுகின்ற வரைக்கும் அவர்கள் தங்களுடைய முடி நகங்களை வெட்டாமல் இருக்க வேண்டும். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியுறுத்திய ஒரு விஷயம். துல்ஹஜ் மாதம் பிறந்தது முதல் உதுஹியாவை நிறைவேற்றுகின்ற வரைக்கும் அவர்கள் தங்களுடைய முடி நகங்களை அவர்கள் அகற்றக்கூடாது. எனவே இந்த சட்டத்தையும் நாங்கள் விளங்கி இருக்க வேண்டும். மட்டுமல்லாமல் கூட்டாக எங்களுடைய பள்ளிவாசலின் ஊடாக மேற்கொள்ளப்படுகின்ற அந்த கூட்டு குர்பானிலே வசதி உள்ள அனைவர்களும் பங்கு பெற்ற வேண்டும். அதற்கான அறிவித்தல்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. எனவே அந்த நல்லமலையும் செய்வதற்கு நாங்கள் முயற்சி செய்ய வேண்டும். வசதி படைத்தவர்கள் இருக்கின்றார்கள். நாங்கள் எதற்கெல்லாம் செலவழிக்கின்றோம்? அழகான மொபைல்களை வாங்குகின்றோம். எங்களுடைய வாகனத்தை திருத்துவதற்கு நாங்கள் பல லட்சம் செலவழிக்கின்றோம். எங்களுடைய சுற்றுலாக்களுக்கு நாங்கள் பல்லாயிரக்கணக்கிலே செலவழிக்கின்றோம். அல்லாஹு தாலா சொல்கின்ற ஒரு கடமை, ஒரு அமல். இந்த அமலுக்காக வேண்டியும் எங்களுடைய சேமிப்பிலிருந்து, எங்களுடைய பணத்திலிருந்து செலவு செய்வதற்குரிய பக்குவம் எங்களிடத்திலே வர வேண்டும். அத்தோடு கடைசியாக நாங்கள் துல்ஹஜ் பருவ காலத்திலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஞாபகப்படுத்துவது போல, காபத்துல்லாவை ஞாபகப்படுத்துவது போல, ஹஜ்ஜை நாங்கள் ஞாபகப்படுத்துவது போல, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு சம்பந்தப்பட்ட மற்றொரு எங்களுடைய புனித ஸ்தலம்தான் பைத்துல் மக்திஸ், பலஸ்தீனம். பலஸ்தீனத்திலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வாழ்ந்திருக்கின்றார்கள். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே அதை தெளிவாக சொல்கின்றார். அவர் ஈராக்கிலிருந்து, ஹர்ரானிலிருந்து அவரை நாங்கள் அருள் பாலிக்கப்பட்ட பூமிக்கு அனுப்பினோம் என்று அல்லாஹு தஆலா கூறுகின்றார். அவர்கள் பலஸ்தீனத்திலே வாழ்ந்திருக்கின்றார்கள். அவர்களுடைய கபரு ஹலீல் என்ற பிரதேசத்திலே, பலஸ்தீனத்திலே இருக்கின்ற ஹலீல் என்ற பிரதேசத்திலே அவருடைய கபர் இருக்கின்றது. அவருக்கு பின்னர் வந்த நபிமார்கள் அங்கே அடக்கம் செய்யப்பட்டிருக்கின்றார்கள். ஆனால் அந்த எங்களுடைய 3வது புனித ஸ்தலம், அதிலே வாழ்கின்ற மக்கள் ஆக்கிரமிப்புக்கு உட்பட்டிருக்கின்றார்கள். கடந்த 1.5 வருடங்களில் 65,000க்கு மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். அதிலே அரைவாசிக்கு மேற்பட்டவர்கள் சிறுவர்கள். இன்றும் கூட கிட்டத்தட்ட 2 மாதங்களாக அந்த பகுதிக்குள், அதாவது காசாவுக்குள் ஒரு சொட்டு தண்ணீர் செல்வதற்கு அல்லது உணவு செல்வதற்குரிய தடையை இஸ்ரேல் விதித்திருக்கின்றது. அரபு நாட்டு தலைவர்கள் தங்களுடைய ஆட்சியை காப்பாற்றிக் கொள்வதற்காக வேண்டி மேற்குலக ஆட்சியாளர்களுக்கு கப்பம் செலுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். இஸ்ரேலின் அனுமதி இல்லாமல்
ஒரு பான் துண்டு காசாவுக்குள் செல்ல முடியாத நிலை இருக்கின்றது. அந்த மக்கள் பசியால் வாடுகின்றார்கள், பட்டினியால் வாடுகின்றார்கள். அவர்களுக்கு ஒவ்வொரு நாளும் விமான தாக்குதல்கள் மூலம் 50-60 பேர்களை அவர்கள் இழந்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே இந்த ஹஜ் பருவ காலத்திலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நாங்கள் ஞாபகப்படுத்துகின்றவர்கள் என்ற வகையிலே பைத்துல் முகத்தஸ், அதே போன்று பலஸ்தீனம், காசா மக்களையும் நாங்கள் ஞாபகப்படுத்தி எங்களுடைய தொழுகைகளில், எங்களுடைய பிரார்த்தனைகளில் நாங்கள் அவர்களையும் சேர்த்துக் கொள்வதற்கு கடமைப்பட்டிருக்கின்றோம். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தாலா எங்களுக்கு இந்த புனிதமான மாதத்திலே அவனுடைய அருளை முழுமையாக தந்தருள்வானாக. யா அல்லாஹ், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் படிப்பினை பெற்று அவரை முன்னுதாரணமாக கொண்டு வாழ்கின்ற நல்ல மக்களாக எங்களை ஆக்கி வைப்பாயாக. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நீ கொடுத்த சந்ததிகளைப் போல எங்களுடைய பிள்ளைகளையும் நல்ல சாலிகான குழந்தைகளாக, கண் குளிர்ச்சியுள்ள குழந்தைகளாக ஆக்குவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், காசாவிலே வாழ்கின்ற மக்களுக்கு நீ அருள் பாலிப்பாயாக. அவர்களுடைய வாழிட உரிமைக்காக போராடுகின்றவர்களுடைய பாதங்களை நீ பலப்படுத்துவாயாக. யா அல்லாஹ், இந்த மாதத்திலே உன்னுடைய அருள்களையும் அளவற்ற நன்மைகளையும் உன்னுடைய பாவ மன்னிப்பையும் நரக விடுதலையும் பெற்றுக்கொள்கின்ற அடியார்களாக எங்கள் அனைவரையும் ஆக்கி வைப்பாயாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி அல்லதி ஹதானா லிஹாதா வமா குன்னா லனஹ்ததி லௌலா அன் ஹதானல்லாஹ். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் அல்லதி அர்ஸலஹுல்லாஹு நபிய்யன் வ ரசூலா. இபாதல்லாஹ், இத்தகுல்லாஹ ஹக்க துகாத்திஹ் வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்ன இப்ராஹீம கான உம்மத்தன் கானிதன் லில்லாஹி ஹனீஃபா. بارك الله لنا ولكم في القرآن الكريم ونفعنا بالآيات والذكر الحكيم. إنه تعالى جواد كريم وملك عظيم واستغفروه إنه هو الغفور الرحيم.